இன்றைய நாள் ஜூலை 14ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் திருநாள். அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, சதுர்த்தி திதி தேய்பிறை. அதுல கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாள் திங்கட்கிழமையா இருந்தாலும் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இன்றைய நாள் இருந்து ஒரு 4 மாசத்துக்கு தயவு கூர்ந்து எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க. ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இன்றைய நாள்ல இருந்து சனி வக்ரம் பெறுகிறது. சனி வக்ரம் பெற்றால் என்ன நடக்கும்னு நான் நிறைய ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயில்டாவே வீடியோ போடுறேன். ஆனா இப்போதைக்கு எல்லாருமே இன்றைய நாள் இருந்து கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன் பொதுவா நல்லது கிடையாது. அதுல சூரியன் குரு வேற திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கு. ஸோ இன்றைய நாள்ல இருந்து ஒரு 3 நாட்கள் வந்து அமெரிக்கா, அதுல நிறைய மாகாணங்கள், வாஷிங்டன் மாதிரி இடம் ஆகட்டும், கனடா மாதிரி இடங்கள் ஆகட்டும், இதெல்லாம் பயங்கரமான சூறாவளி காற்றுடன் நீரினால், நெருப்பினால், அதே மாதிரி காற்றினால் அழிவுகள் மிக அதிகமாக இருக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கணும். காற்று நான் சொல்றது எனி கைண்ட் ஆஃப் டிராவல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே நல்லா இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை பலம்னா சாதாரணமானது கிடையாது. இல்ல சந்திரன் ராகு மேல் இருக்கும்போது கண்டிப்பாக விபத்துகள், அதே மாதிரி அக்னி சம்பந்தப்பட்ட, அதாவது ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பினால் பாதிப்புகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா கவனமா இருக்கீங்களோ அவ்வளோ பெட்டர்.